ஒருவேளை இந்த நீங்க பிடிச்சிருக்கிறீங்களா அந்த இடம் நீங்க ஜாஸ்தி ஒருவேளை வந்துருச்சுன்னா அதுக்காக சின்னது பண்ணணும்லாம் கிடையாது. ஜாஸ்தி வந்துச்சுன்னா இதை விரிச்சு வச்சு ஒன்னா வச்சுக்கணும். ஒரு பக்கமா ஒரு மாதிரி இழுத்துட்டு நிற்கும். அதனால இதை விரிச்சு வச்ச மாதிரி இப்போ கரெக்டா ஒரு இன்ச்சு மிச்சம் வருது, டாட்டை நம்ம குறைச்சி அடிச்சிருக்கோம் அப்படின்னா இதுல வந்து ஜாஸ்தி வந்துடும். அப்போ வந்து இது விரிச்சு வச்ச மாதிரி அடிங்க. குட்டியா இருக்கனால ஒன்றும் இல்லை, விரிச்சு வச்சாலும் தப்பும் இல்லை. சரிங்க. அதே மாதிரி இந்த பட்டி வந்து இவ்வளோ அகலம் வைக்கணுங்கிறது கிடையாது. நானும் சாதாரணமாக 4 இன்ச்சு கணக்கு வச்சுட்டோம்னா 2 இன்ச்சு நல்லா அழகாக முடியும். இல்லைன்னா நம்ம ரொம்ப மடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்க. அதான் பேண்ட் மாதிரி. ஆமாம், பேண்ட்டுக்கு அளவு பெருசு பெருசாக கொடுத்துருவாங்க. நம்ம தான் பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதிலே கட் பண்ணுவீங்க, பட்டியை கட் பண்ணிடுவீங்க. இதில் வெட்டி விட்டுருவேன். இப்போ இதோட இது கணக்கு முடிஞ்சிருச்சு. இதை விட ஒரு 2.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு கூட வச்சு நம்ம கணக்கு முடிச்சுக்கணும். 2.5 இன்ச்சு கூட 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். காமிச்சு விட்றேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை இப்படியே கமுத்து இதில் அடிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுறோம், இவ்வளோ அகலமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு வந்து குறைச்சிக்கோங்க. நம்ம ரொம்ப மடிக்கிற மாதிரி வரும். இப்படி நான் மடித்து தான் விட்ற மாதிரி அதனால இப்படி வச்சுக்கோங்க. இங்கேருந்து இதை இப்படி கொண்டு வாங்க. சரியா? அப்பவுமே பெருசாக இருக்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, விடுங்க, ஒன்றும் ஆகாது. இப்படி இப்படி ஃபஸ்ட்டு இப்படி வர வேண்டாம். இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இங்கேருந்து வெளியே பக்கமாக இங்கேருந்து வாங்க. இங்கே வரும்போது பிள்ளைகிட்ட ஒரு இது இப்படி சொருவிடுங்க. சரியா? அந்த இது வீடியோ உங்கள் செல்லுக்கு ஏற்றி விட்டுட்டா மேடம்? அப்புறமா பண்ணிவிடுங்க. அப்படியே எனக்கு கடிது இந்த தையெல்லாம் போட வேண்டியதில்லை. சாதாரண ஓட்டினாலே பேண்ட் மாடல் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சுற்றி வருது, அது தனித்தனியாக அடிப்போம். அதில் 6 இது இதில் வைக்கணும் பாருநாள். டாட்டுக்கிட்ட ஒன்றும் பிள்ளைகிட்ட ஒன்றும். இந்த டாட்டுக்கிட்ட ஒன்று மொத்தம் 4 தான் எழுதலாம். உங்களுக்கு பட்டி அதிகமாக இல்லை மடிச்சு விடுறதுக்கு சொன்னா சின்னதாக, ஏன்னா நம்ம எவ்வளோ மடிச்சா 4 இன்ச்சு போதும். மடிச்சுன்னா 2 இன்ச்சு கணக்கில். ஓகே, இப்போ 4 இன்ச்சு போதும். அதை நான் கட் பண்ணிடுறேன். கோல்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டாட்டுக்கிட்ட ஒன்று, ப்ளீட்டுக்கிட்ட ஒன்று. ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஏதாச்சும் ஒன்று. இது ஏன் பெருசாக வச்சு சின்னதாக வச்சா கேட்க மாட்டாங்க. ரொம்ப நீளமாச்சாலும் நம்ம வாங்க அந்த பக்கத்தில் பட்டன் போட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இந்த ஓரத்தையும் அதே மாதிரி பிசிறு தெரியாமல் மடிச்சு விட்டு உள்ள அனுப்பிடுவோம். நீங்கள் எங்கேயுமே எட்டி பார்க்காம நல்லா கரெக்டாக கார் எடுத்துருங்க. திருப்பி அப்படியே மேலே போகணும்.
இருக்கு, ஆனால் வாயிலே சொல்லிடுறாங்க ஈஸியாக ஈஸியாக. அதுக்கும் நிற்கிறாங்களே நிறைய கொடுன்னு மேலே வரும்போது இதுக்கு நேர் வரும்போது இப்படி இதுக்கு நேரம் சரியா. இது இந்த ஓரத்துக்கும் வெளியில் வரக்கூடாது, உள்ளே அடங்கியிருந்தா கூட பரவாயில்ல. ஓகேங்க மேடம். கூட பிடிச்ச தையல் போடுறதுனா போடுங்க, இல்லைக்கா அப்படியே இறக்கிட்டு வரலாம். ஓகே மேடம். நூல் கேட்டதுக்கு இல்லையா மேடம், நூல் காலி ஆயிடுச்சான். அப்போ நூல் வெளியிலே வாங்கிக்கோங்க நூல். அவங்கக்கிட்ட எல்லாம் அது ஒரு அமௌண்ட் போடுறாங்க பாருங்க. பிசிறெல்லாம் வந்துச்சுனாக்கா நல்லா உள்ளார தள்ளிடுங்க. ஓகே மேடம். இப்படி பார்க்கலாமா? சின்ன கால் அடிக்கலையா? இந்த பக்கம் அடியில் இப்போ அடியில் எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம். சரி ஓகே மேடம். அடியில் மடிக்கணுமா மேடம்? அடி இப்படி அடிச்சுட்டு மடிக்கலாம். அடிச்சுட்டு மடிக்க வேண்டியதா. இங்கேருந்து வாங்க. லாஸ்ட்டில் மடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்படி அடிச்சுட்டு மடித்தா தான் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே மடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல பிசிறு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. பேண்ட் மாதிரியே அடிச்சுட்டு கடைசியாக மடிச்சுக்கலாம். இது கரெக்டாக செட் ஆகும். நம்ம அர்க்காத் பண்ணிவிட்டு இந்த வேலை பார்த்தோம்னா கரெக்டாக செட் ஆகும். அதான் அர்க்காத் பண்ணிவிட்டு மேடம் சைடாக வரக்கூடாது, அதுவாக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க மேடம். எது இதை வச்சு பார்த்தா நேராக இருக்கணுமா, ஜோபு இதெல்லாம் நேராக இருக்கணுமா இந்த கோடு பாருங்க. என்ன பண்ணாங்க கேட்டுக்கோங்க. 2 தான் எழுதிருக்கோம். ஓகே மேம். அவ்வளோதான், கால் முடிச்சு விட வேண்டியதான். காலுக்கு இப்படி தான் மடிக்கலாம் கிடையாது ஒன்றும். பிசிறு உள்ள அடங்கணும். இப்படி பண்ணிட்டு கால் முடிச்சு ஒரு குட்டி மடிப்பு. ரொம்ப பெருசாக போனால் சுருங்கும், அதனால நான் ஓரளவு அப்படி நம்மளுக்கு எடுத்து வச்சா ஓகேங்க. ஒரு இன்ச்சுக்கு முடிச்சா போதும். ஆமாம். ஆரம்பிக்கும் போது இந்த ஜாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இடையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நூல் வந்து மறுபடியும் கட் ஆகிற நூல் அசிங்கமாக தெரியும். சரி ஓகேங்க. இது அந்த ஜாயிண்ட்டே ஆரம்பிக்கிறதுனால முடிக்கிற நூலும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு வித்தியாசம் தெரியாது. சென்டரில் ஆரம்பிச்சிங்கனாக்கா அந்த நூல் முடிகிற நூல் வந்து தெரியும். ஆமாம். தொண்டை அரிக்குது. இந்த கிளைமேட்டே எல்லாருக்கும் இதுவாக பண்ணி எல்லா கதவும் அடைச்சிட்டு தான் உள்ள இருப்பேன், ஆனாலும் உள்ளூரும்.
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதானே மேடம்? ம், பட்டன் மட்டும் எங்கே வரும் மட்டும்? அதையும் குறிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் பெரிய பையன் தான் தானா இருக்கு, அதான் பெருசா. உங்களுக்கு என்ன சொன்னீங்க? இது இப்படி நேராக வரணுமா? வச்சுட்டு எப்படி வச்சாலும் அப்படிதான் வரும். எப்பயுமே பேண்ட்டாக இதாக இருந்தாலும் சின்ன துணி இந்த அளவு தானே நேர் வரும். இல்லை எனக்கு தான் கேட்குறேன். அப்படிதான் மேடம் சொன்னாங்க. நேரம்லாம் வராது. எப்படி வரும் நேர்? இதுவும் இந்த அளவும் அந்த அளவும் ஒன்றா இருந்தால் நேர் வரும். இதே அவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல இதுக்கு அதுக்கும். ஆமாங்க. ஒன்றும் இதாகாது, அவ்வளோதான். இப்போ இதுக்கு எங்கன்னா கொக்கி கட்டுறதா பக்கம். இது பாருங்க, சாதாரணமாக ஏதோ ஒரு 2 இடத்துல இதுக்குள்ளே 2 இடத்துல எங்கனாலும் நீங்கள் பார்த்து வைக்கிறது தான் சரியா. அதுக்கப்புறம் இதுக்கு நேராக இந்த இடம், அப்புறம் இது 4 தரமா பட்டன், அவ்வளோதான் 4 பட்டன். இதை பெருசாக்கிட்டா இதுக்கு முன்னாடியும் முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சொல்கிறேன், அதனால தான் அது சொல்லும் இதை வந்து ஜாஸ்தி வைக்காதுன்னு. இது வந்து இடிக்குதுல்ல, இதுக்குள்ளே பூர்ந்துருமே அப்படிங்கிறதுக்காக இதை குறைச்சி வைங்கம்பாங்க. அதனால 2.5 வச்சுட்டு நீங்கள் மடிச்சிங்கன்னா 2க்கு வந்துடும். அப்புறம் சொல்லுங்கள், கிளியர் சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோதான். பிசர் மட்டும் நீங்கள் ஒன்று அடிக்கிறீங்களா? மேடம் அடிக்கிறீங்களா? இல்லைங்க மேடம், இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே, எதுனாலும் கேளுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அடிச்சுட்டு சொல்கிறேன் மேடம். நான் அந்த எந்த பீஸ் அடிக்கிறீங்களா இங்கே வருங்க. இந்த பட்டனு, அது பட்டன், இது ஓட்டை, இது ஓட்டை. ஓகேங்க. அதே மாதிரி இதில் வரும்பொழுது இது ஓட்டை, இது ஓட்டை, சரியா? ஓகேங்க. இது பட்டனு. ஓகேங்க. இதுவும் அதே தான் பட்டனு. பட்டன் ரவுண்டு போட்டுக்கலாம். பட்டனு நீட்டமாக கொடுக்குறது ஓட்டை. இங்கே தான் ஆமாம், வெட்டி விடுவீங்க. ஓகேம்மா. அதனால் பிசுறுங்க நறுக்கேன்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்களுக்கு பட்டன் பீஸ் அப்படி மாற்றி கொடுத்தேன். இப்போ எப்பயும் போல இதில் சொருவினீங்கன்னா பிசுறு பாட்டுக்கு ஓரத்தில் போயிடும். ஓகே மேடம்.